இட்ஸ் தேர்ஸ்டே லன்ச் டைம். நான் மதியானம் லஞ்சுக்காக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலான்னு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயும் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சொட்டு ஆயில் மட்டும் விட்டுட்டு அது நல்லா அந்த பிசு போனதுக்கப்புறம் எடுத்து கொட்டி வச்சுட்டு இன்னொரு கடாயில் திரும்ப அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் எடுத்து வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய் வதக்கி அதையும் எடுத்து போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே. அப்புறமா கடைசியாக ஒரு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் கிண்டி இறக்கிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தயிர் சாப்பிடலாம், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பிடிக்குமான்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பரான சாம்பார் வச்சுருந்தேன். அது கூட அப்புறம் நேற்று வச்சுருந்த மீன் பேலன்ஸ் வச்சுருந்தேன். அதையும் ஃப்ரை பண்ணிட்டு வெண்டைக்காய் உடச்சி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக லஞ்ச் இன்றைக்கி எங்களுக்கு முடிஞ்சிச்சு.